பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் எடுத்துக்கிறவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்காம நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் மேக்சிமம் 6 monthsல டிவோர்ஸ்னு வந்து நிக்கிறாங்க. நாங்க இப்ப எப்படி சொல்றோம்னா, நீங்க கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 1 வருஷம் நீங்க சண்டை சச்சரவு வந்தாலும் ஓவர் கம் பண்ணிட்டு 1 வருஷம் நீங்க வாழ்ந்துட்டீங்களா உங்களுக்கு சக்சஸ். அதுக்கப்புறம் தான் கேரண்டியா கொடுக்க முடியும் உங்க கல்யாண வாழ்க்கை எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கிறது. இந்த 1 yearக்குள்ள அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அது மேக்சிமம் 2 மாசத்துல வந்து அவங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் சலிப்புத்தன்மையோ இல்ல வந்து சின்ன சின்ன சண்டைகள் அதை ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு மனநிலை. அதனால அவங்க என்ன சொல்லிக்குவாங்கன்னா அந்த 2 months கழிச்சு கசந்துரும். ஆனா எங்க அம்மாக்காக பாக்குறேன், அப்பாக்காக பாக்குறேன், இவ்வளவு லட்ச லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, அதனால பொறுத்து போறேன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் ஈகோயிஸ்டிக்கா கீறல் விட்டுரும். அதை அப்படியே